நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலனுக்குள் நுழைகிறேன். விநாயகப் பெருமானை போற்றி, வீரநரப்பா போற்றி, குருவை போற்றி. வணக்கம். அன்பான துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். 1/7/2024 ஜூலை மாதம் திங்கட்கிழமையில் மாதம் பிறக்கின்றது. ராசி மேச ராசியிலேயும் லக்கணம் மீன லக்கணமாகவும் நட்சத்திரம் அஸ்வினி 3ஆம் பாதத்திலும் திதி கிருஷ்ணபட்ச தசமி திதியிலும் திதி தெய்வம் யமன் மற்றும் துர்க்கையாக வலம் வந்து கரணம் பத்திரை கரணத்திலும் யோகம் சுகர்ம யோகத்திலும் யோக தேவதை இந்திரனாக வலம் வந்து அற்புதமான இந்த ஜூலை மாதம் என்பது திங்கட்கிழமையில் பிறக்கப் போகின்றது. உங்களுடைய தொழில் சனாதிபதி என்று சொல்லக்கூடிய தாய் காரகனும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே இருந்து 7ஆம் இடத்துக்கு உரிய செவ்வாய் பகவான் தனகாரகன் கலத்திர சானாதிபதி சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி வலிவிலே இருந்து இந்த மாதம் என்பது ஜூலை மாதம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கின்றது. துலாம் ராசி என்றாலே 7ஆம் இடத்திலே காலபுருஷ தத்துவார்த்திலே இது ஒரு காற்று ராசி. குளிர்ந்த காற்றை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்கு வியாபாரம் தொழில்களிலே நல்லதொரு மேன்மைகளை கொடுக்கின்றது. இந்த முயற்சி சனாதிபதி 6ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்திலே இருந்து தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் மற்றும் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த பார்வை சற்று தடை தாமதத்திற்கு பிறகு அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. துலாம் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சர ராசியாக மகர ராசி அமைய பெற்று இந்த ராசி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு என்பது தொழில் வேலைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுத்தாலும் கூட சற்று தடை தாமதத்திற்கு பிறகு அனைத்துமே சுபபோகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பிறக்கப் போகின்றது. இதிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவானும் 6ஆம் இடத்திலே ராகு பகவானும் 7ஆம் இடத்திலே செவ்வாய் சந்திரனும் 8ஆம் இடத்திலே குரு பகவானும் 9ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரனும் 10ஆம் இடத்திலே புதனும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே கன்னி ராசியிலே கேது பகவான் அமைய பெற்று இந்த மாதம் என்பதை பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே சூரிய பகவான் ஜூலை 15 தேதி வரையில் உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். 15 தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ச்சி ஆகின்றார். அதே மாதிரி 10ஆம் இடத்திலேயே 9ஆம் இடத்த அதிபதி பாக்கியாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றது. கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடு, பிரிவினைகள், டைவர்ஸ் என்று சொல்லக்கூடிய கோர்ட்டு கேசுகள் அனைத்தும் சுமூகமாக மாறக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களும் இங்கே 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கின்றது. தொழில்களிலே நல்லதொரு மேன்மைகளை கொடுக்கின்றது. பாக்கியாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடியதும் தொழில்களில் நல்லதொரு மேன்மைகளை கொடுக்கின்றது. புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரித்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. சுக்கிர பகவான் ஒரு வார கால அளவிற்கு ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடத்திற்கு வருகின்றதுனாலே பெண்களால் நல்லதொரு மாற்றம். தொழில்களிலே தொழில் ஃபேன்சி ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி என்றாலே ஒரு வியாபாரத்துறையிலே இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கின்றது. 5ஆம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்றும் 2 தன ஸ்தானாதிபதி சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலே ஆட்சி வலிவிலே இருந்து உங்களுக்கு ராசியை பார்க்கின்றது மட்டுமல்லாமல் 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்த அதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் பார்வை செய்கின்றதுனாலேயும் இங்கே 3 கிரகங்களின் சேர்க்கை தன வாக்கு குடும்ப ஸ்தானங்களிலே விழுகின்றதுனாலேயும் பூமி, வீடு, சொத்து, சுகம், வாகனங்கள் நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு விரயஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே சுப விரயங்கள், வீடு, வாகனம், வண்டி, சொத்து, சுகங்களிலே மண்மனை வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு நல்லதொரு மாற்றங்களும் துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு கிடைக்கின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் வக்ரகதியில் இருந்தாலும் இதிலே 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இது நாள் வரையில் குழந்தைகள்
பூர்வ புண்ணிய ஸ்தானங்களிலே ஒரு சிறு கெடுபலன்கள் இருந்தாலும் இனி இந்த வக்ரகதியில் இருந்து நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஜூலை மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. துலாம் ராசி என்றாலே எப்பொழுதுமே நண்பர்கள், கூட்டாளிகள், வியாபாரங்கள், தொழில், வேலைகள் என்று 24 மணி நேரமும் வேலை, தொழில் என்று அலையக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடியது இந்த ராசி. இந்த ராசியிலே சனி பகவான் உச்சம் பெறுகின்றதும், ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவானுடைய பார்வை விழுகின்றதும் தன வாக்கு குடும்பஸ்தானங்களை நல்லதொரு மேன்மைகளை கொடுக்கின்றது. ஆனாலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. சற்று தடை தாமதத்திற்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அங்கே குரு பகவான் தற்பொழுது 10ஆம் இடத்திற்கு சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே இந்த ஜூலை மாதங்களிலே தொழில் மேன்மைகளை எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு தடை தாமதங்களும் தொழில்களிலே ஏற்பட்டாலும் அது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் துலாம் ராசியிலே பிறந்த நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ருணரோண சத்துருஸ்தானத்திலே பாவர் இருக்கின்றது என்பது எதிரிகளை வெல்லக்கூடியவும் எதிரிகளால் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. வேலைகளிலே வேலை கிடைக்காதவர்களும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய 6ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதுனாலே அந்நிய தேசத்திற்கு சென்று வருகின்றதற்கும் 6ஆம் இடத்ததிபதி 3 முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் காலபுருஷ தத்துவ 9ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது ஆயுள் பயங்கள், ஏமாற்றங்கள், தடை தாமதங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. சுபர் 8ஆம் இடத்திலே கோச்சார ரீதியிலே செல்கின்றதும் லக்கணத்தில் சுபர் இருப்பதும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் பொருளாதாரத்தில் ஒரு சிறு தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அது சற்று தடை தாமதத்திற்கு பிறகு அற்புதமான யோகங்களையும் கொடுக்கின்றது. முயற்சி சாணாதிபதி குரு பகவான் சகோதர சாணாதிபதியும் ருணரோண சத்ரு எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான யோகத்துக்கு காரகத்துக்கும் நல்லதொரு மாற்றங்களை யோகங்களை கொடுக்கக்கூடியவரும் குரு பகவான் சாண வடிவிலே இவர் புத்திரகாரகனாகவும் தனகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து தடை தாமதம் சற்று இருந்தாலும் பயம், ஏமாற்றங்கள் இருக்காது. 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்ற அமைப்பு நல்லதொரு அமைப்பாக இருக்கின்றது. இந்த இரண்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடமாக துலாம் ராசிக்கு இருக்கின்ற இந்த அமைப்பிலே வீடு, வாகனம், சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் விற்பவர்களுக்கும் வாங்குகின்றவர்களுக்கும் சற்று தடை தாமதத்திற்கு பிறகு அது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரையில் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப சாணாதிபதி தனத்தை பார்க்கின்றதும் நல்லதொரு வாய்ப்பு. துலாம் ராசிக்கார நேர்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்ற இது அற்புதமான இதிலே புதன், சூரியன், சுக்கிரன் என்று 4 கிரக சேர்க்கை இருக்கின்றதுனாலே இந்த ஜூலை மாதங்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கடல் தாண்டி செல்லக்கூடிய ஒரு யோகங்களும் இங்கே வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இது ஒரு சரராசியாகவும் சந்திர பகவானுடைய ராசியாகவும் இருக்கின்றதுனாலே கடல் கடந்து செல்லக்கூடிய அற்புதமான யோகங்களும் இங்கே கிடைக்கின்றது. செவ்வாய் 7ஆம் இடத்திலே ஆட்சி வடிவிலே இருக்கின்ற இந்த அற்புதமான அமைப்பிலேயும் 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய், சந்திரன் சேர்ந்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றதுனாலேயும் ஜூலை மாதங்களிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் பகவான் குரு பகவானும் சேர்ந்து இருப்பதும் இதுவும் ஒரு ஜூலை 15 தேதிக்கு பிறகு செவ்வாய் குரு சேர்ந்து இருக்கின்றதும் 10ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், புதன் என்பது 10ஆம் இடத்திலே தொழில் சாணத்திலே நல்லதொரு மேன்மைகளையும் கொடுக்கின்றது. 10ஆம் இடம் உயர்ந்தால் உங்களுடைய வேலை சாணங்கள் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. வேலைகளிலே எதிர்பாராத உபரி வருமானங்கள் என்று சொல்லக்கூடியதும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு அவர் இங்கே சூரியன், புதன், சுக்கிரன் என்று 3 கிரக சேர்க்கையிலேயே உங்களுடைய 10ஆம் இடத்திலே வருகின்ற இந்த அற்புதமான மாற்றங்கள் என்பதும் துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. பூர்வ புண்ணிய சாணத்திலே பூர்வ புண்ணியாதிபதி இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனால பூர்வ புண்ணியத்திலே ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வம்பு வழக்குகளில் இருந்து நல்லதொரு முடிவுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த சனி இந்த ஜூலை மாதங்களிலே வக்ரகதியில் சென்று கொண்டிருக்கின்றதுனாலே கெடுபலன் இல்லாமல் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கிறது. 5ஆம் இடம் என்பது
நாம் என்னும் சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்கள் இங்கே பலம் பெற்று இருக்கின்றதுனாலேயும் பூர்வ புண்ணியத்திலே இருந்து யோகங்களை பெறக்கூடிய உங்களுடைய லாபஸ்தானத்தில் வருகின்றதுனாலேயும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் துலாம் ராசி என்றாலே வியாபாரத்தங்களை பற்றி குறிக்கக்கூடியதும் இது கூட்டாளி என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ராசியும் காற்று ராசியாகவும் குளிர்ந்த காற்றை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான இந்த சரராசியில் பிறந்த உங்களுக்காக இந்த ராசியிலே மிகவும் உன்னதமான பலன்களையும் மேன்மைகளையும் கொடுக்கின்றதுனாலே இந்த ஜூலை மாதங்களிலே உங்களுக்கு கிரக சேர்க்கை என்பது 5ஆம் இடத்திலே 5ஆம் இடத்தை பலம் பெற்று இருக்கின்றதும் 6ஆம் இடத்திலே ருணரோண சத்ருஸ்தானத்திலே பாவர் அமைந்திருப்பதும் 12ஆம் இடத்திலே கேது இருப்பதும் கேதுவை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே இது ஆன்மீக ஸ்தானங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் குரு பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான உங்களுடைய வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே எதிர்பாராத தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் குரு பகவான் இருக்கின்ற வீடு அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கின்றது. காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் சஞ்சரித்து வீடு வாகன சொத்து சுகம் துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்திலே மகர ராசியை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான யோக பலனும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. கிரகங்கள் என்பது துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றதும் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கின்றதுனாலையும் ரிஷப ராசியிலே குரு பகவான் இருக்கின்றதும் மிதுன ராசியிலே சூரிய சுக்கிரன் இருக்கின்றதும் ஜூலை 15 தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு வருகின்றது. சுக்கிர பகவான் ஒரு வாரத்துக்கு பிறகு இங்கே ஜூலை 8 தேதிக்கு பிறகு அவர் 10ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வருகின்றதுனாலையும் லாபஸ்தானாதிபதி 10ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே எதிர்பாராத தொழில் லாபங்கள் அபிவிருத்திகள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. வெளியூர் சென்று வருகின்றதற்கும் தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன கடைகள் வைத்திருப்பவர்களுக்கும் மினி மார்ட் பென்சி ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிரனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு அழகு சாணங்கள் வைத்திருப்பவர்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் கலைத்தொழிலில் தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை இது ஒரு வியாபார ராசியாக இருக்கின்ற இந்த துலாம் ராசியிலே பிறந்த நேர்களுக்காக துலாம் ராசியிலே மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்கின்றது. இந்த ஸ்தானாதிபதியும் பார்க்கின்றதுனாலே இங்கே இந்த 2ஆம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலேயும் அஷ்டமஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திலே உங்களுக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் அங்கே அமர்ந்திருக்கின்றதுனாலே பாக்கியங்களிலே ஆரோக்கியங்களிலே நல்லதொரு உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. கிரகங்களின் சஞ்சாரம் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் 5ஆம் இடத்திலே 5ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே தன ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி ஒளிவிலே இருக்கின்றதும் செவ்வாய் சந்திரன் இணை பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற இந்த வேகம் சுறுசுறுப்பு சகோதர சகோதரிகளிடமிருந்து அன்பு ஆதரவுகள் நேர்மை நீதிகளை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகமாகவும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. இந்த ஜூலை மாதங்களிலே செவ்வாய் குரு அஷ்டமஸ்தானத்திலே இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்ற ஒரு யோகமாகவும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விரையாதிபதியும் உங்களுக்கு சரராசியிலே தாய்க்காரகனுடைய ராசியிலே வளம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஒட்டு மொத்தத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சொத்து சுகம் வீடு வாகனம் வண்டி தாய்களின் அற்புதமான நல்லதொரு மாற்றம் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ராசி பலனாக ஜூலை மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றம். பாக்கியத்திலே ஆரோக்கியத்திலே குழந்தைகளின் நிலை என்பது உறவினர்களின் நிலை என்பது நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்திலே புதன் பகவான் சஞ்சரிக்கின்றதுனாலே கணவன் மனைவி உறவினர்களிடம் இருந்து நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான உயர்வுகளையும் யோக பலன்களை கொடுக்கின்றது. 9ஆம் இடத்ததிபதி ரேயாதிபதியும் 10ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே சூரியன் சுக்கிரன் 3 கிரக சேர்க்கையில் இருந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய இந்த சனி பகவானும் 5ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை சஞ்சரி பார்க்கின்றதுனாலே விரயஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் சென்று வருவதற்கு பிரயாணங்கள் அனைத்தும் அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. துலாம் ராசி என்றாலே கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது வரன் கிடைக்காதவர்களுக்கும் இந்த 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் சரராசியிலே ஆட்சி பெற்று ராசியை பார்க்கின்ற இந்த அற்புதமான யோகம் என்பதும் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றதும்
ஜூலை மாதத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், வரன் அமையாதவர்களுக்கு, கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் வரன் அமைவதற்கும், புத்திரவேறு இல்லாதவர்களுக்கும் சுகசானத்தை குரு பகவான் பார்க்கின்றது. இந்த 10ஆம் இடத்த அதிபதி கர்ம சனாதிபதி, தொழில் சனாதிபதி நட்சத்திரத்திலே குரு பகவான் நவாம்சத்திலே புஷ்கர நவாம்சத்திலே சஞ்சரிக்க போகின்ற இந்த அற்புதமான யோக பலன்களிலே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான நல்லதொரு யோக பலன்களையும் உயர்வுகளையும் முயற்சி சனாதிபதி தனத்தை பார்க்கின்றதுனாலையும் வீடு வாகன சொத்து சுகங்கள் அனைத்தும் உறவுகளிலே உறவினர்கள் கூட்டாளிகள் நண்பர்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம் நேயர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.